கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆற்றலையும் மாட்சிமையையும் காண விழைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். உமது பேரன்பு உயிரினும் மேலானது. உமது பேரன்பு உயிரினும் மேலானது. ஆங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் 63. மிக மிக அழகான அருமையான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது இன்றைய திருப்பாடல். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என்னுடைய தேடுதல், நாடுதல் அது வேறு எதுவும் அல்ல, நீர் மாத்திரம்தான். உம்மை மாத்திரமே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், உம்மை மாத்திரமே நான் நாடி வருகிறேன், வேறு எதுவும் எனக்கு பெரிதல்ல. எவ்வளவு அருமையான வார்த்தையாக இருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த முதல் கட்டளை இருக்கிறது. அதுபோல நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த உன்னதமான மேன்மையான முதன்மையான கட்டளையை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஆண்டவரே, கடவுளே, என் தேவனே, உம்மையே நான் நாடுகிறேன். எப்படி நாடுகிறேன்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. தாகமாக இருக்கிற ஜீவன் எதுவாக இருந்தாலும் அந்த தாகத்தை தீர்த்து கொள்ளது எவ்வளவு ஆர்வமாக இருக்கும். அந்த ஆர்வம் என்னுள் இருக்கிறது. என் உயிர் உம்மீது தாகத்தோடு இருக்கிறது என சொல்லுகிறது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகிறது. என்னது உயிர் மாத்திரமல்ல, என் உடல் கூட உமக்காக நீருக்காக இயங்குகிற நிலம் போல இயங்குகிறது என்று மிக அருமையான உருவகங்களை கொடுத்து இந்த பகுதி சுட்டி காட்டி இருக்கிறது. எதற்காக நான் என் ஆண்டவரை நாடுகிறேன், எதற்காக தேடுகிறேன் என்றால் அவரது ஆற்றலையும் மாட்சியையும் காணுவதற்காக, வேற எதற்காகவும் அல்ல. என்னுடைய சுய லாபத்துக்காக அல்ல. என் கடவுள் எப்படிப்பட்டவர், எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவராக இருக்கிறார், அவரது மாட்சி எவ்வளவு உயர்வானதாக இருக்கிறது, அதை தேடி நான் உனது தூயகம் வருகிறேன். கடவுளே, நான் ஆலயத்துக்கு வருவது எனது சுய லாபத்துக்காக அல்ல சுவாமி, உம்மை தேடுகிறேன். காரணம், முது மாட்சி எவ்வளவு உயர்வான், நீர் எவ்வளவு அன்பானவர், நீர் எவ்வளவு மாட்சி நிறைந்தவர், உயர்வானவர். முத அருமை பெருமைகள் எல்லாம் அறிந்து கொள்ளத்தான் நான் உம்மை அனுதினமும் தேடுகிறேன் என்று இந்த திருப்பாடல் சுட்டி காட்டுகிறது. இதுபோல நாம் ஆண்டவரை தேடுகிறோமா அல்லது நமது சுய லாபத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்து, உமது பேரன்பு என் உயிரினும் மேலானதாக இருக்கிறது. பாருங்க, உயிரை விட வேற எதுவும் மேலானதல்ல. ஆனா இந்த பகுதி சொல்கிறது, உம்முடைய அன்பு எனது உயிரை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது. எவ்வளவு அருமையான வார்த்தை. சரிங்களா? ஆகவே அந்த அன்பு எனக்கு போதும். என் உயிர் போனாலும் பிரச்சனை அல்ல. உம்முடைய அன்பு கிடைக்குமானால் எனது உயிரையும் நான் துச்சமென கருதுவேன், வேறு எதுவும் அல்ல. இந்த உலகத்துல நாம நமது உயிரைத்தான் பெரிதாக கருதுவோம். ஆனால் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது, கடவுள் அன்பு கிடைக்குமானால் என் உயிரையே நான் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். அந்த அளவுக்கு அருமையான வார்த்தை. நாம் சொல்ல முடியுமா, கடவுளே உமது அன்புதான் பெரிது என்றும் உமது அன்புக்காக எனது உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வரி, வாழ்க்கை முழுவதும் உம்மை புகழ்ந்த வண்ணமே நான் இருப்பேன். அனுதினமும் என் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை நான் புகழ்ந்து கொண்டுவே இருப்பேன். வாழ்க்கை என்பது நாளை அல்ல, இன்று, இந்த நொடி பொழுது. இந்த நொடி பொழுது கூட நான் உம்மை நினைத்து கொண்டே இருப்பேன், புகழ்ந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதெல்லாம் புகழ வேண்டும், எப்பொழுதெல்லாம் நினைக்க வேண்டும் என்றால் பாருங்கள்,
படுக்கையில் உம்மை நான் நினைப்பேன், ரா விழிப்புகளில் உம்மை சிந்திப்பேன். உறங்குகிறது போல, உறங்குகிற சூழல் வருகிற போது, நான் எப்போதெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறேனோ அப்போது கூட நான் உன்னை சிந்திப்பேன். ரா விழிப்புகளில் நான் தூங்கிக் கொண்டு எழுகிற போது, திடீரென எழுந்தாலும் சரி, எப்போது எழுந்தாலும் சரி, அப்போதும் ஆண்டவரை குறித்து நான் சிந்திப்பேன். பாருங்க, எவ்வளவு எந்த நேரத்திலெல்லாம் சிந்திக்கணும். நாம் விழித்திருக்கிற போது மாத்திரமல்ல, உறங்கிக் கொண்டிருக்கிற போதும் கூட ஆண்டவரது ஞாபகம் இருக்க வேண்டும் என சுட்டி காட்டுகிறது இந்த திருப்பாடல். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் ஆண்டவரை புகழ்வதிலே நிறைவடைகிறது. சரி, ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை புகழ்வது நமது கடமை என்பதை மறந்துவிட வேண்டாம். நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை என்பதையும் நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அப்படி செய்வதனால என்ன நடக்கும்? நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொள்வேன். ஆண்டவரை நான் உறுதியாக பற்றிக் கொள்வேன். அவரது வலக்கை என்னை இறுக பிடித்து உள்ளது. மிக மிக அருமையான வரிகள். நான் ஆண்டவரை இறுக பற்றிக்கொள். அனுதினமும் நான் இறைவனை மாத்திரமே சிந்திக்கிற போது, இறைவனை மாத்திரமே நினைத்து கொண்டிருக்கிற போது, என் சிந்தனை முழுவதும், ஞாபகம் முழுவதும் இறைவனாக இருக்கிற போது, அது எதை சுட்டி காட்டுகிறதா? என் ஆண்டவரை நான் பிடித்திருக்கிறேன், அவர்தான் எனக்கு முக்கியம் என நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் நினைத்தேன் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் எனது கையை பிடித்துக் கொள்வார், என் வலக்கையை பிடித்துக் கொள்வார். என் வாழ்க்கை இந்த பாதையிலே போக வேண்டும் என்பதை அவர் தீர்மானிப்பார். சரியான பாதை, தெளிவான பாதை, குறையில்லாத பாதை, ஆபத்து இல்லாத பாதை, அந்த பாதையில் இறைவன் வழி நடத்தி செல்வார். விண்ணகம் நோக்கி எனது பயணத்துக்கு ஆண்டவரது வலக்கை எனக்கு துணையாக இருக்கும். இந்த திருப்பாடல் இவை அனைத்தையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே தேடுவோம், வாஞ்சையோடு தேடுவோம். கலைமான் நீரோடையை தேடுவது போல நாம் தேடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேடிக்கொண்டே இருப்போம். அனுதினமும் ஆண்டவரை தேடுகிற போது ஆண்டவர் நமக்கு சொந்தமாவார். ஜெபித்துக் கொள்வோம். எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா, கலைமான் நீரோடையை தேடுவது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு உம்மை தேடுகிற மக்களாக மாற எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை நீரே ஆசீர்வதித்தருளும். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.